இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இன்னைக்கு நிஜமாவே அவ்வளோ ஜாலியாக போச்சு எபிசோடு. அந்த சரவணன் அந்த காவித துணியை போட்டு வந்ததாகட்டும், இந்த சன்னியாசத்துக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் கடைசியில் பலார்னு விட்டு போட அப்படின்னு துரத்தி விட கீழே அந்த கமண்டலத்தை விட்டுட்டு குண்டலம் அப்படின்னா குண்டலத்துக்கும் கமண்டலத்துக்கும் வித்தியாசம் தெரியல, நீலாம் வந்துட்டான் காவி துணியை போட்டு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இதுக்கு போய் இவ்வளோ செலவு வேற பண்ணியிருக்கேன். அதில் சன்னியாசம் போகிறதுக்கு முன்னாடி அளவு துணி வேறு தச்சுட்டு போயிருக்கேன். சன்னியாசனாடா போகிற உன்னை பார்த்து யார் என்ன நினச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் பயங்கரமாக இருந்துச்சு, ஜாலியாக போச்சு. வேற ஒவ்வொருத்தனோட எக்ஸ்பிரஷன் பண்ணுறது, இதில் பக்கத்து வீட்டிலலாம் பயப்படுறது, இதில் அந்த குமர வேற பலார்னு ஒன்று விட்டதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நல்லாவும் போச்சு இந்த கதை. ஸோ இப்போ இந்த கதையில் இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக சரவணனுக்கும் ஒரு பொண்ணை அமைச்சு கொடுத்துறதுக்கு எல்லாரும் போராடிட்டு இருக்க. நாளைக்கு இந்த மேட்ரிமோனி சைடில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு சந்தோஷம் தான் பட போகிறாரு பாண்டியன். பரவாயில்லையா, அண்ணன் மேலே அக்கறையோட இந்த விஷயத்தை பண்ணியிருக்கீங்க, நல்ல விஷயம் தான். ஏற்கனவே நியூஸ் பேப்பர் ஆடு கொடுத்தீங்க, இதுவும் பண்ணிருக்கீங்க, இதுலேருந்து ஆச்சு ஆள் வந்தால் போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பொண்ணு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இருக்கான், ஆனால் தனியாக பேசணுங்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே அந்த பொண்ணை போய் பார்க்கறது ஓகே சொல்லிடுங்கன்னு சொல்ல, இவரும் சரி ஓகேன்னு முதல்ல இப்போ சரவணன் ஆனால் முடியவே முடியாது, தனியாலாம் நான் போய் பார்த்து பேச மாட்டேன், யாருன்னே தெரியாத பொண்ணுகிட்ட என்னத்தை போய் பேசுறது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே கட்டாயப்படுத்தி எல்லாம் ரெடியாக சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியன் நான் வரேன், நம்ம எல்லாரும் தான் போகிறோம் அப்படின்னு கிளம்பி போக போகிறாங்க. இதை பார்த்து தான் அந்த பொண்ணு செம்ம கடுப்பாக போகிறாங்க. என்னடா குடும்பம் இது, இங்கே வேறு உட்காந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வேறு ஒரு காட்டி கொடுத்துற வேற போகிறாரு, எட்டி பார்த்து இப்படி தனியாக தானே வர சொன்னேன், இதுப்பே தனியாக வர முடியணும் எப்படின்னு கோவமாக போயிட போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன். நியூஸ் பேப்பரில் ட்ரை பண்ணியாச்சு, தெரிஞ்சவங்க மூலமாக ட்ரை பண்ணியாச்சு, மேட்ரிமோனி சைடில் ரெஜிஸ்டர் ட்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போலாம் நிஜ வாழ்க்கையிலே 90s கிட்ஸ்லாம் பலர் பேர் ரொம்ப நாளாக தேடுறாங்க, அமையவே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ரியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிதர்சனமான பிரச்சனைகள் எதுவும் குறையெல்லாம் இல்லை, இருந்தாலும் ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில் அமையல. இதில் கூடவே பார்த்தீங்கன்னா தம்பிங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கதை ஒரு பக்கம் ஓடப்போகுது. இது வீட்டில் எல்லாத்தையும் வருத்தப்படுத்த கவலைப்பட வைக்க, இதுக்கு நடுவில் வேறு சரவணனோட பழைய காதலி ஒரு வேலை ரீஎன்ட்ரி கொடுக்க அப்படின்னு பல விஷயங்கள் நடக்க போகுது. இதுக்கு நடுவில் நம்ம ஆட்கள் நிறைய பேர் ஒரே இந்த ஜாலியாக போகிறதோட சேர்த்து கொஞ்சம் ரொமான்ஸும் எதிர்பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு பக்கம் செந்தில் மீனா அண்ட் இன்னொரு பக்கம் கதிர் ராஜியோடைய ரொமான்ஸ் காட்சிகளும் ஆரம்பிக்க போகுது. கதிர் ராஜிக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள்லாம் சரியாகிறது. அவங்க 2 பேருக்குள்ளார கொஞ்சம் புரிதல், பரவாயில்ல நல்ல பையன் தான், பரவாயில்ல நல்ல பொண்ணு தான் அப்படின்னு 2 பேர் தோண ஆரம்பிக்கிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ராஜி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த வீட்டை சகஜமாக சிரிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவங்க இப்போ இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறது. இதில் வேறு ரொம்ப நாள் இவங்க தரையிலே படுத்துருக்காங்க, இன்றைக்கி அதெல்லாம் முடியாது, நான் மேலே தான் படுப்பேன், என்னால் தரையில் படுக்க முடியாதுங்கிறது. இல்லை எப்பயுமே இந்த காதல் வர வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லைன்னு காமிப்பாங்க. ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒருத்தவங்க பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷனில் பார்த்துக்கிறாங்க, அப்போ ஒரு அன்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கதிர்ராஜுக்கு இடையில ரொமான்ஸ் காட்சிகள் அடுத்தடுத்து வரதை மக்களும் விரும்புறதுனால அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு நடுவில் இந்த குட்டி குட்டி கராட்டாக்கெல்லாம் இடையில சரவணனை பற்றியும் இப்போதைக்கு இந்த எபிசோட் போகிறத பற்றியும் எப்படி இருக்குது பாண்டியன் ஷோ சீசன் 2ங்கிறது உங்களுடைய ஹானஸ்டான கருத்துக்களையும் தெரிவிங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு